கோபால்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க அர்ஜுன் தன்னுடைய மனைவி சந்தா அப்புறம் அவரு குழந்தையோட இருந்தாரு. அவரு கிராமம் கிராமமா தலையில கூடைய வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ற வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. அதே கிராமத்துல அர்ஜுனோட அண்ணன் விக்ரமும் இருந்தாரு. அவர் கிராமத்துல கூட வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அர்ஜுனோட வேலை நல்லபடியா போகல. அந்த காரணத்தினால அவருக்கு பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டுச்சு. என்னங்க இங்க பாருங்க, வீட்ல மல்லிகை சாமான்லாம் சுத்தமா கிடையாது. சாப்பாட்டுக்கு 2 வேளை சாப்பாடு கூட கிடையாது. எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறது? நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் இப்போலாம் ஜனங்களுக்கு பிளாஸ்டிக்ல செஞ்ச கூடைகள் தான் தேவைப்படுது. யாரும் நாம செய்யற கூடையை வாங்கறதுக்கு தயாராகவே இல்லை. நீங்க ஏன் போய் உங்க அண்ணன் கிட்ட உதவி கேட்க கூடாது? உங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் நிலத்தையும் விவசாயங்களையும் அவரே எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் இன்னைக்கு அவரு ஒரு பெரிய குடை ஃபேக்டரியே வச்சிருக்காரு. ஆ, நீயும் சரியா தான் சொல்ற. நான் போய் என் அண்ணன் கிட்ட உதவி கேட்கறேன். அர்ஜுன் விக்ரம் கிட்ட உதவி கேட்கறதுக்காக அவருடைய வீட்டுக்கு போனாரு. அண்ணா வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ணி எப்படி இருக்காங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம். சரி சொல்லு, நீ என்ன திடீர்னு இந்த பக்கம்? அது வந்து அண்ணா, என் குடும்பத்துல ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதனால தான் உங்ககிட்ட ஏதாவது பண உதவி வாங்கலான்னு வந்தேன். என்னால் உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. நானும் என்னோட குடும்பத்தை நடத்தணும்ல. என்னால் உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. இங்கேருந்து கிளம்பிடு. அண்ணா, அப்பா சொத்து நிலம்லாம் கொடுத்துட்டு போனாரு. அது எல்லாத்தையும் நீங்களே என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டீங்க. இருந்தாலும் எனக்கு உங்களால் சின்ன உதவி கூட பண்ண முடியாதா? நீ எதுக்காக ஒரே விஷயத்த மறுபடியும் பேசிட்டு இருக்க? சரி போ, நான் உனக்கு ஒரு உதவி கூட பண்ணவே மாட்டேன். மழைக்காலம் ஆரம்பிக்க போகுது. என்னோட குடை வியாபாரம் இந்த மாசம் தான் நல்லா போகும். அதனால தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. அர்ஜுன் ரொம்ப வேதனையோட விக்ரமோட வீட்டை விட்டு வெளியே போனாரு. தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. அங்க அவரோட மனைவி சந்தா அவர்கிட்ட என்ன கேட்டான்னா, என்னங்க ஆச்சு? நீங்க ஏன் இவ்வளவு கவலையோட இருக்கீங்க? விக்ரம் அண்ணன் நமக்கு உதவி செய்யறதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவர்கிட்ட நிறையவே பணம் இருக்கு. இருந்தாலும் அவரால் அவரோட தம்பிக்கு உதவியெல்லாம் பண்ண முடியாதா? சரி விடு, நான் இப்போ வேற கிராமத்துக்கு போய் இந்த கூடைகளை விற்க போறேன். ஒருவேளை தூரம் இருக்கிற கிராமங்கள்ல இப்பவும் இந்த கூடைகளை பயன்படுத்தலாம்ல. அப்படியா? சரிங்க. அர்ஜுன் கூடைகளை தன்னோட தலையில வச்சுக்கிட்டு அடுத்த கிராமத்துக்கு புறப்பட்டு போனாரு. அங்க யாராவது அவருடைய கூடைய வாங்கன்னு போனாரு. அர்ஜுன் கிராமம் கிராமமா சுத்தி தன்னுடைய கூடைய வியாபாரம் பண்ணாரு. கூடை வாங்கிக்கோங்க, கையால செஞ்ச கூடைய வாங்கிக்கோங்க. அண்ணன் நில்லுங்க, இந்த கூடையோட விலை எவ்வளோ? அது வெறும் 20 ரூபாய் தான். 20 ரூபாவா? இந்த கூடைக்கு இது ரொம்பவே அதிகம். 10 ரூபாய்க்கு கொடுக்கறதா இருந்தா கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம். சரி எடுத்துக்கோங்க. அர்ஜுன் கூடைய 10 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணாரு. அப்புறம் தன்னோட கிராமத்துக்கு திரும்பி வந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கிராமத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இன்னைக்கு வெறும் 2 கூடை தான் வித்துச்சு. இப்போ இந்த மழையும் நேரத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு. அர்ஜுன் அந்த கூடைய தன்னோட தலையில கொடை மாதிரி வச்சுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. ஆனா என்ன சொன்னாலும் சரி, இந்த கூடைகள் வழியா ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியே வரவே மாட்டேங்குதே. அர்ஜுன் வர வழியில சில நாய்கள் மழையில நனைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தாரு. அப்ப சொன்னாரு, என் தலையை மழையிலேருந்து காப்பாற்றுறதுக்கு கூட இருக்கு. ஆனால் இதுங்களுக்கு ஒன்றுமே கிடையாதே. நாம் போய் இதுங்களுக்காக மழையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு வைக்கலாம். அர்ஜுன் வீட்டுக்கு போய் ஒரு பெரிய கூடைய செய்ய ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவர் அந்த கூடைக்கு நடுவுல ஒரு பெரிய கம்பை வச்சாரு. அப்பதான் அது பூமிக்குள்ள புதைஞ்சு நிக்க வைக்க முடியும்னு. அந்த கூடைய ரெடி பண்ண உடனே அர்ஜுன் போய் அந்த கூடைய ஒரு கொடை மாதிரி வழியில வச்சுட்டாரு. இனிமே எப்போ மழை வந்தாலும் கிராமத்தில் இருக்கிற எல்லா நாய்களும் இந்த கொடைக்கு கீழே வந்து பாதுகாப்பாக இருக்கலாம். மறுநாள் கிராமத்துல பயங்கரமா மழை பெஞ்சது. அப்புறம் அந்த நாய்கள் அந்த கூடைக்கு அடியில உட்காந்துக்குச்சு. அதே சமயம் பழங்களை விற்கிற ஒரு வியாபாரி தன்னுடைய வண்டிக்கடையை தள்ளிக்கிட்டு அந்த பக்கமா வந்தாரு. வேகமா காத்து வீசுச்சு. அவர் வச்சிருந்த அந்த கொடை பறந்து போயிடுச்சு. அப்ப அவர் நினைச்சாரு, நான் எவ்வளோ காஸ்ட்லியான கொடையை வாங்கி வச்சிருந்தேன் என்னோட இந்த தள்ளு வண்டி கடைக்கு. ஆனால் அது காற்றுல பறந்து காத்தோட போயிடுச்சு. ஆனால் இங்கே பாரு, இந்த நாய்ங்க கூடை மாதிரி இருக்கிற இந்த கொடைக்கு கீழே நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கூடையை காற்று தூக்கிட்டு போகவே இல்லை. பழக்காரர் தன்னுடைய வண்டி கடைக்காக கொடை தயாரிக்கிறவரை அந்த கிராமத்துல தேடினாரு. அப்புறம் அவரை தேடிக்கிட்டே அவர் அர்ஜுனோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு.
அது வந்து இங்க பாருங்க, நீங்க தான் அந்த கூடை மாதிரி இருக்கிற கொடைய கிராமத்து நாய்ங்களுக்காக பண்ணீங்களா? ஆமா, அது நான் தான். சொல்லுங்க, என்ன விஷயம்? அதே மாதிரி ஒரு கொடைய நீங்க எனக்கும் ஒன்று பண்ணி கொடுக்கணும். அதுக்காக தான் கிராமத்து முழுக்க உங்களை தேடிக்கிட்டே இருந்தேன். சீக்கிரமாவே மழைக்காலம் வரப்போகுது. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னோட கொடை காத்துல பறந்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதான் விஷயம்னா நான் உங்களுக்காக அந்த கொடை கூடைய கண்டிப்பா செஞ்சு தரேன். நீங்க கவலைப்படாதீங்க. அர்ஜுன் அந்த பழக்காரருக்கு கூட கொடைய செஞ்சு கொடுத்தாரு. அதை அவர்கிட்ட கொடுத்தாரு. அப்ப அர்ஜுனோட மனைவி அவர்கிட்ட சொன்னாங்க, என்னங்க இங்க பாருங்க, இந்த கிராமத்து வண்டி கடைக்காரங்கெல்லாம் உங்ககிட்ட கொடை செய்ய சொல்லி சொல்றாங்க. நீங்க ஏன் ஜனங்களுக்கும் அந்த மாதிரி கொடை செய்யக்கூடாது? நீ ரொம்பவே அற்புதமான யோசனையை சொல்லியிருக்கியே. அர்ஜுன் மக்களுக்காகவும் கூட கொடை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் கிராமத்து ஜனங்களுக்கு குறைஞ்ச விலையில அந்த கொடைய வியாபாரம் பண்ணாரு. அப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரும் அர்ஜுனை கூட கொடைக்காரருங்கிற பேர்ல தெரிஞ்சுக்கிட்டாங்க. சந்தா, இப்போதான் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லா புரியுது. என்னங்க? வெறும் உழைப்பால மட்டும் நாம முன்னேற முடியாது. அது கூடவே சேர்த்து நாம புத்தியையும் பயன்படுத்தி ஆகணும்னு தோணுது. நீங்க சொல்றது உண்மைதாங்க. அது நம்மள இந்த மாதிரி உருவாக்கியிருக்கு. நாமளும் இனிமே ஏதாவது புதுசா பண்ணோன்னு நீங்க எப்படி இந்த கூட கொடைய செஞ்சீங்களோ, இன்னொரு பக்கம் விக்ரம் தன்னுடைய ஆபீஸ்ல உட்கார்ந்திருந்தாரு. அப்புறம் தன்னுடைய வேலைக்காரன் ஜிகுவுக்கு அவர் குரல் கொடுத்தாரு. அட ஜிக்கு, எங்க இருக்க? சீக்கிரமா இங்க வா. சார் வந்துட்டேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? இந்த மாசம் நாம எத்தனை கொடையை வித்திருக்கோம்? சார், இந்த மாதம் கொடையோட வியாபாரம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அதாவது வெறும் 10 கொடை கூட விற்கல சார். அது எப்படி நடக்க முடியும்? மழைக்காலம் ஆரம்பிச்சிடுச்சு, ஆனா கொடைகள் விற்காம இருக்கா? ஏன் நம்ம கொடைகள் ஏன் விற்க மாட்டேங்குது ஜிக்கு? சார், உங்கள் தம்பி அர்ஜுன் இருக்காருல்ல, அவர் கிராமத்தில் கூடையால் செய்கிற கொடையை விற்க ஆரம்பிச்சிட்டாரு சார். அதனால் கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் அவர் செஞ்ச அந்த கொடையை தான் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இந்த விஷயத்தை எதுக்காக இவ்வளோ பொறுமையா சொல்ற? நீ ஒரு வேலைக்கும் ஆக மாட்ட ஜிக்கு. விக்ரம் அர்ஜுனோட வீட்டுக்கு போனாரு. அப்புறம் அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சாரு, இந்த மாதிரி எல்லாம் எதுக்காக பண்றேன்னு. அண்ணா, நீங்க பல நாளுக்கு அப்புறம் நீங்க என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உட்காருங்களேன். நான் ஒன்றும் உட்கார்றதுக்கு வரல. நான் உங்ககிட்ட எந்த விஷயத்த கேட்க வந்தேன்னா, நீ எப்போலேருந்து கூடையால் செஞ்ச அந்த கொடைகள் எல்லாம் விற்க ஆரம்பிச்சியோ, என்னோட வியாபாரம் ரொம்ப மந்தமாயிடுச்சு. அதனால உன்னோட அண்ணனா உன்னோட வியாபாரத்தை நிறுத்த சொல்றதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். இன்னைக்கு தான் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா நான் உங்களோட தம்பின்ற விஷயம்? என்கிட்ட சாப்பிட்றதுக்கு கூட காசு இல்லாதப்போ நான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருந்தேன். அப்போ உங்களுக்கு ஞாபகம் வரலல்ல நான் உங்களோட தம்பின்ற விஷயம்? நான் உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக நன்றி சொல்லியே ஆகணும் அண்ணா. ஒருவேளை நீங்கள் மட்டும் அன்னைக்கு எனக்கு உதவி பண்ணியிருந்தீங்கன்னா, ஒருவேளை என்னாலையும் ஒரு புது விஷயம் பண்ண முடியுன்றதை நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்காமே இருந்திருப்பேன். நான் உங்ககிட்ட பாசமாக சொல்லலான்னு வந்தேன். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு எனக்கும் தெரியாது. விக்ரம் தன்னுடைய ஆபீஸ்க்கு வந்துட்டாரு. அப்புறம் தன்னுடைய வேலைக்காரன் ஜிகுவை கூப்பிட்டாரு. அப்புறம் அவர்கிட்ட என்ன சொன்னாருன்னா, சரி சொல்லு, நம்மளோட கொடை வியாபாரம் அதிகமாகிறதுக்கு உன்கிட்ட ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? இந்த நேரத்தில் அவரை நேரடியாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே அவர் செய்கிற அந்த கொடை தான் பிடிச்சிருக்கு. சரியா சொல்ற. எனக்கும் அதே மாதிரி தான் தோணுது. ஒருவேளை நம்மளால ஒருத்தவங்களை தோக்கடிக்க முடியலன்னா நாம அவங்களோட பேரை தான் கெடுத்தாகணும். அப்போ அவங்களாவே தோத்துருவாங்க. நான் சொல்றத கவனமா கேளு. நான் எப்படி சொல்றேனோ அப்படியே பண்ணு. ராத்திரி ஆன உடனே ஜகு அந்த எல்லா கொடைகளையும் கிராமத்துல உள்ளவங்க எல்லாம் வெளியில காயறதுக்காக வச்சாங்களோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போனான். அப்புறம் விக்ரம் அவருடைய வீட்டுக்கு வெளியில அவனுக்காக காத்துட்டு இருந்தாரு. நீ இங்க வரவே மாட்டேன்னு தான் நினைச்சேன். ஆனா உனக்கு இவ்வளோ கொடைகள் தான் கிடைச்சதா என்ன? ஆமாம் சார், எனக்கு அங்கே எவ்வளோ கிடைச்சதோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் இது எல்லாத்தையும் வச்சு நாம் என்ன பண்ண போகிறோம்?
நீ ஒழுங்கா என் கூடவே வா. விக்ரமும் ஜிகும் 2 பேரும் அர்ஜுனோட கடைக்கிட்ட போனாங்க. அப்புறம் விக்ரம் சேர்த்து வச்சிருந்த எல்லா கொடைகளையும் அவரோட கடைக்கிட்ட வச்சுட்டாரு. புரிஞ்சிருச்சு, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு முதலாளி. இப்போ நீங்க இவனோட கடைக்கு நெருப்பு வைக்க போறீங்க தானே? ரொம்பவே சரியா சொன்ன ஜக்கு. நம்ம கிராமத்தில் இருக்கிற எல்லாரு கடையும் இங்கே எடுத்துட்டு வந்துட்டோம். அப்புறம் நாம இவனோட கடையையும் எரிச்சிடுவோம். இப்போ மழைக்காலம் ஆரம்பிக்க போகுது. இவன் புது கொடைகளை செய்யறதுக்குள்ள ரொம்ப காலம் கண்டிப்பா கடந்து போயிடும். அப்புறம் ஜனங்க என்கிட்ட கொடைகளை வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் இந்த அர்ஜுனோட பேரும் கெட்டு போயிடும். இவனோட கொடைகளை வாங்கறதுக்கு பதிலா கண்டிப்பா ஜனங்க நம்ம கிட்ட வந்து தான் கொடைகளை வாங்குவாங்க. வாவ் முதலாளி, வாவ், உங்களோட ஐடியா சூப்பரா இருக்கு. 2 பேரும் இந்த யோசனையை சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பதான் சில நாய்கள் வந்து அவங்கள பார்த்து பயங்கரமா குறைக்க ஆரம்பிச்சதுங்க. அதுங்களோட குரல்களை கேட்டுட்டு அர்ஜுன் வெளியே வந்தாரு. அண்ணா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? அப்புறம் இந்த கொடைகள் எல்லாம் இங்க எப்படி வந்துச்சு? இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது எல்லாத்தையும் உங்க அண்ணன் தான் என்ன பண்ண சொன்னாரு. விக்ரம் தன்னுடைய தவறுகள் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு அர்ஜுன் என்ன சொன்னாருன்னா, அண்ணா, நீங்க உதவி பண்றதுக்கும் உதவி கேட்கறதுக்கும் 2 விஷயத்தையும் கண்டிப்பா கத்துக்கிட்டே ஆகணும். நீங்களே பாத்தீங்கல்ல, இன்னைக்கு இந்த நாய்கள் தான் என்ன காப்பாத்துச்சு. ஒரு நாள் நான் இதுங்களை மழையில இருந்து காப்பாத்தினேன். நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் கண்டிப்பா நடக்கும். என்ன மன்னிச்சிரு அர்ஜுன், நான் ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் என்னோட கொடை வியாபாரம் அதிகமாகணும்னு தான் இப்படி பண்ணேன். ஒரு பிரச்சனையும் இல்லை அண்ணா. நான் உங்களுக்கும் இந்த மாதிரியான கொடைகளை செஞ்சு கொடுக்குறேன். நீங்க அதை கொண்டு போய் உங்க கடையில வச்சு வையுங்களேன். இதை கேட்டதும் விக்ரமோட கண்கள்லாம் கலங்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் உதவி கேட்கறதுக்கு வெட்கப்படவே இல்லை. அப்புறம் அவர் உதவி செய்யறதுக்கும் தயங்குறது கிடையாது.